துதிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவர்கள். ஹல்லேலூயா. கொடாத கோடி ஜனங்கள் இந்த உலகத்திலே எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எங்களை பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறீரே. எங்கள் தேவனாய கர்த்தர் எப்படி பரிசுத்தம் உள்ளவரோ உம்மை ஆராதிக்கிற பொழுது கொண்டு நாங்கள் யாவரும் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள். அவர் சமூகத்திலே ஆண்டவரே தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்ததுக்காக கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசுங்கப்பா. ஆண்டவரே மனித சத்தம் அல்ல, ஆண்டவரே சத்தம் எலியாவுக்கு கேட்டது. இடி முழக்கத்தில் வந்த சத்தம் அல்ல, பெரும் காற்றிலே வந்த சத்தம் அல்ல, அக்கினி ஜுவாலில் வந்த சத்தம் அல்ல. எல்லாவற்றுக்கு முன்பாக ஒரு மெல்லிய அமர்ந்த சத்தம். எலியாவே எலியாவே உனக்கு என்ன காரியம்? மெல்லிய சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் தாகத்தை தீர்ப்பீராக, எங்கள் ஏக்கத்தை தீர்ப்பீராக, எங்கள் வாஞ்சை நிறைவேற்றுவீராக. ஒருவராகிலும் கர்த்தாவை நிரப்பப்படாமல் போகவே கூடாது. தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நேற்று தினத்திலே மாலையிலே ஒரு செய்தியை நாம் தியானித்தோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தப்படுத்தலை குறித்து நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தீங்க, பரவாயில்ல. கான்சக்ரேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன், செலிப்ரேஷன் நெக்ஸ்ட். ஆக ஒப்புரவாகுதல் முந்தி வர வேண்டும், காணிக்கை பிந்தி வர வேண்டும். இது தேவனுடைய நியமம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஹோலி காட், ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அந்த பரிசுத்தத்தோடு உள்ளே வர தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகையெல்லாம் நீங்கள் எல்லாம் ஜெப வீரர்கள் நம்புகிறேன். 7:50 ஆயிடுச்சு. சென்ட்ரலில் பீச்சில் இறங்கும் போது ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, உள்ளே போக முடியாது போல் இருக்கு, எல்லாம் அவ்வளோ கூட்டம் வருவாங்க நான் கேள்விப்பட்டேன். அப்படி சும்மா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ பிடிச்சி குயிக்காக வந்துட்டான். வந்து எப்படியாவது உள்ளே போயிடணும், ஏன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தேன். உள்ளே வந்த 8 மணிக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக காலியாக இருந்தது. சோத்திரம் ஆண்டவரே, என்னை உள்ளே விட்டீங்களே, இல்லட்டா ரொம்ப கஷ்டம். அருமையார்கள் இந்த பக்கம் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் உட்கார்ந்தாங்க. அருமையா தேவச்சலமே, காலை நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்க நான் நிறைய சபைக்கு போகிறேன். சில சபையில் 5 மினிட்ஸ் லேட்டாக போனால் சீட் கிடைக்காது. அது இந்த முதல் வாரத்தில் பார்த்து ரொம்பவே கூட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆகவே டைமை நம்ம கீப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் வந்து சரியான நேரத்துக்கு வருவார். நம்ம வர்றதுக்குள்ள அவர் வந்துடுறாரு. அவரை காக்க வைக்கக்கூடாது இல்லையா? நாம் அவரை காக்க வைக்கக்கூடாது, நம்ம தான் காத்திருக்கணும். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட நல்ல கிருபை நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முயற்சி எடுப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே போகலாம். தேவனாகிய ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில பாரங்கள், அதாவது திருவிருந்து என்பது பரிசுத்த பந்தி. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னவென்றால், திருவிருந்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல் காரியம் அவசரப்பட மாட்டேன். ரெண்டாவது 2 வசனம் எப்பவுமே அறிக்கை செஞ்சுட்டு என் பாட்டுக்கு பாஸ்டருக்கு அறிக்கை பண்ணி அதை செய்வாங்க. ஆனால் எனக்குள்ளே ஒரு சின்ன ஜபம் போகும். அந்த அறிக்கை செய்யாம பந்திக்குள்ளே வரமாட்டேன். இது எனக்கு யாரும் சொல்லித்தரல, ஆவியான கொடுத்த வெளிப்பாடு தான். ஆகவே எங்காவது உட்கார்ந்துருப்பேன். பந்திக்கு ரொம்ப பொறுமையாக நான் ஆயத்தப்படுத்தி தான் வருவேன். ஏனென்றால் இது ரொம்ப வெளியேறப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள், சாக்ரமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த பரிசுத்தமான நியமத்திற்குள் வருவதற்குள்ள எனக்கு ஆண்டவர் காண்பித்த வசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், புதுசு இல்லை. யோவான் 6:54 தான். என்ன சொல்கிறது? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. மாத்திரமல்ல
என்னுடைய மாம்சமானது அவனை கடைசி நாள் என்ன செய்வேன், எழுப்புவேன். ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு நாள் ஒன்று உண்டு பிரியமானவர்களே. we are going to meet our king of kings one day. ராஜாதி ராஜாவை சந்திக்கிற ஒரு நாள் வரும்பொழுது நம்மை தேவன் என்ன செய்வாரா, எழுப்புவார். ஆகவே பந்தி என்பது ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு பாரம்பரியமான இடமா சில இடத்துல பார்க்கிறேன். அப்படி கிடையாது. ஏனென்றால் என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். யாரெல்லாம் இதுல கலந்து கொள்கிறார்களோ அவளுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்றார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் எப்படியோ இருக்குது உலகம். ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு கோல் இருக்கு. என்னவென்றால் எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்காக மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், புதிய பலனை தேவன் தருகிறார். சரி, இன்றைக்கு என்னுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் அண்ட் அத்தாரிட்டி. ஒவ்வொரு தேவ பிள்ளையை அழைத்த தேவன் நமக்கு ஒரு ஜப அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஜபம் இல்லாத வாழ்க்கையிலே அதிகாரம் வேலை செய்யாது. எல்லாம் கவனிங்க. சில பரிசுத்த வாழ்வுடைய அனுபவத்தை நான் சொல்ல போறேன். ஜபம் இல்லாத வாழ்க்கையில தேவன் நமக்கு எந்த அதிகாரத்தை கொடுப்பதில்லை. சாதாரண பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:19 பரலோகர் ராஜ்யத்தின் தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எதுவோ. பாருங்கள், தேவன் கொடுக்கிற ஒரு அதிகாரம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு, I will give the keys of the kingdom of heaven. ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு ஒன்று கல்வி அறிவு எதுவும் கிடையாதுங்க, மீன் பிடிக்க தான் தெரியும் அவனுக்கு. அவனை பார்த்து சொல்ற, I will give the keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். திறவுகோல் அதுக்கு அர்த்தம், அதுக்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் அத்தாரிட்டி. திறவுகோல் என்பது அத்தாரிட்டிக்கு ஒரு அடையாளம். ஆகவே அவர் ஆண்டவர் சொல்கின்றார், நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அங்க கட்டப்படும். whatever you bind on earth will be bound in heaven. தேவனுடைய பராக்கிரமம், வல்லமை, அதிகாரத்தை யார் கொடுக்கிறாங்க? மண்ணான மனிதராகி நமக்கு தேவன் தருகின்றான். நீ எதை பூமியிலே கட்டு அழிக்கிறாயோ அது எங்க செய்யப்படும்? பரலோகத்தில். whatever you loose on earth will be loosed in heaven. பாருங்க, நம்ம இங்க பூமியில் தான் இருக்கிறோம். தேவன் திறவுகோல் நம்ம கையில கொடுக்கிறார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் கட்டலாம், கட்ட அழிக்கலாம். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜபமும் அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில அது செயலாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்வாங்க, யானைக்கு அதனுடைய பலன் தெரியாதான். யானை எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு பெரிய அனிமல். அந்த யானைக்கு தாம் பலத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உடம்பு தான் பெருசா இருக்கும். அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அதுக்கு தெரியாதான். அப்ப தேவ பிள்ளைக்குள்ள ஒரு விசேஷ சக்தி இருக்குது, அது தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. we must find out. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு தேவன் இப்படி கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமா, மண்ணான மனிதன் தான். பவுல் சொல்லும்போது இந்த மண் பாண்டத்துக்குள்ளே இந்த பொக்கிஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் பயன்படுத்துவது எப்படி? வேதாகமத்தில் சில தேவதாசர்கள் எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். சொந்த வேலைக்காக பயன்படுத்தக்கூடாது, சுயநலத்திற்காக. அது மாத்திரமல்ல, இன்று தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு சில உதாரணத்தை வேதாகமத்தில் சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோசுவா இந்த எமோரிய ராஜாக்கள் 5 ராஜாக்களை அவர்களுக்கு போர் செய்ய, யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறான். இந்த சம்பவங்களுக்கு தெரியும். 5 ராஜாக்கள், எமோரிய ராஜாக்கள். அவன் போகும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 12ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். முன்பாக யோசுவா
தரித்து நில்லுங்கள். பாருங்க, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசு என்றெல்லாம் ஜெபம். அதுவும் கர்த்தரை நோக்கி பேசி என்ன சொல்றான்? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கில் மேல் என்ன செய்யுங்க? தரித்து நில்லுங்கள். பாருங்க, சாதாரண ஒரு மனிதன் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளை கொடுக்கிறார். என்ன ஒரு அத்தாரிட்டி பாத்தீங்களா? என்ன ஆச்சு? சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. God gives authority to use for his glory. தேவன் அத்தாரிட்டி, அதிகாரத்தை நமக்கு தருகிறார். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் தேவன் தருகிறார். கேத்ரின் குல்மேன் என்ற ஒரு தெய்வ மனுஷி, ஊழியக்காரம்மா, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். அவள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளமாக நடந்தது. அவங்க சரித்திரம் எல்லாம் நமக்கு முன்பா இருக்கிறது. எனிகார் மைக்கேல் என்ற ஒரு தாயார் இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர்கள் அந்த டோனாவூர் ஃபெலோஷிப் என்ற ஊழியத்தை அவர் செய்கிறார்கள். கைம்பெண்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அந்த தாசி, கோயில் தாசிகள் என்று சொல்வார், தேவதாசிகள், அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார்கள். பெண்கள் வரிசையில் ஏராளமாக இருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் டாக்டர் ஐடாஸ் கடர் என்ற ஒரு தாயார், வயதானவர்கள், இன்றைக்கு ஆசியாவில் மிக பெரிய ஒரு ஆஸ்பத்திரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்களாம் சகோதரிகள் தான். ஆகவே தேவன் பெண்களை தேவன் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தெபோராளுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். ரூத்தை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்தார். எஸ்தர் மூலம் 127 தேசத்தை தேவன் அசைத்தார். உங்களை யாரு? உங்களை போலதான். அருமையானவர்களே, ஆண்டவர் பாருங்க, இங்க ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. சூரியனை பார்த்து யோசுவா பேசுறாரு. சகோதரர்களே, நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். சந்திரனை பார்த்து பேசுகின்றான். சூரியனே நீ நெல். அருமையானவர்களே, இந்த காரியம் பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. ஆனா ஒரு டே ஃபுல்லா அவனுக்கு கணக்கில் வரவே இல்லை. அந்த கிரியேஷன்ல இருந்து அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் கடைசியில் எங்க வந்து அவர்கள் பதில் கண்டுபிடித்தார்கள்? யோசுவா புஸ்தகத்தில் ஒரு நாள் முழுசும் சூரியன் அஸ்தமிக்க போனா அந்த டைம் வந்து என்ன ஆகும்? டிலே ஆகும். அதை கண்டுபிடிக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவன் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி அதுதான். ஆகவே பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். அந்த சூரியனும் நிற்குது, சந்திரன் நிற்குது. ஆம் பிரியமே, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அந்த அதிகாரத்தை நம் கையில கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் பேதுருவிட்ட கொடுக்கிறார். பேதுருவே, நீ எதை கட்டுவாயோ பரலோகத்திலே கட்டப்படும், எதை கட்டு அவிழ்க்கிறாயோ அதுவும் அங்கே செய்யப்படும். அப்படி என்றால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒன்னில்லாத மக்களை போல மற்றவங்க நம்மளை பார்த்து யோசிக்கலாம். But we are not an ordinary people. கிறிஸ்தவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள். ஹல்லேலூயா. முழங்கால் போட்டா சாத்தான் அதிர்வான். சாட்விக் சாமியல் என்ற ஒரு தேவ மனுஷர் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது, சாட்விக் சாமியல் அந்த தேவ மனுஷன் எழுதுறாரு, ஜெபமில்லாத எந்த ஒரு காரியமும் சபையில ஒன்றுமே வெற்றி பெறாது என்று எழுதுறாரு. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. நீ செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து சாத்தான் என்ன பண்ணுவானா? he laughs at us. நம்மை பார்த்து சிரிப்பானா? ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜெபிக்காமல ஒருத்தர் என்னென்னமோ பண்றான். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கறான், ஆலயத்தை மற்ற வேலையெல்லாம் பார்க்கறான், எல்லா கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி இந்த கமிட்டி எல்லாமே பார்க்கறான். ஒன்னத்தில் கூட என்ன இல்லை, ஜெபமே இல்லாம எல்லாம் நடக்குது. ஆனால் சாட்விக் சாமியல் எழுதுறாரு, when a weak believer kneels down for prayer, ஒரு பலவீனமான விசுவாசி தான், பெரிய விசுவாசின்னு சொல்ல, ஆனால் அவன் முழங்கால் போடும்போது devil gets trembled அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்றால் என்ன? நீ முழங்கால் போட்டா சாத்தான் ட்ரம்பிள் ஆகுறான், நடுங்குறான். அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு. ஆக யோசுவா தேவனை பார்த்து பேசுறான். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு 70 பேரை அனுப்புறார் ஊழியத்துக்கு. 2 by 2, 2 பேரை அனுப்புறார். 2 பேரா ஊழியத்துக்கு போகணும். சபையில மாசத்துல ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகணும். 2 பேரா போகணும். கைப்பிரதி கையில் எடுங்க, சந்திக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லணும். அப்பதான் சபை வளரும்.
எந்த சபை வளரணும்னா ஊழியம் செய்யற சபை தான். பிராக்டிக்கலா பார்த்துனால சொல்றேன். ஆகவே என்னுடைய வாழ்வு வயதுல இது எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சொல்றேன். 22, 23 வயது அப்பெல்லாம் ஈவினிங், சண்டே ஈவினிங், எவ்ரி சண்டே எங்காவது ஒரு கிராமத்தை கண்டுபிடிப்போம். நாங்கள் 5-6 பேர் இருப்போம். 2-3 டீமா பிரிஞ்சு 10 பேர்ல 5 பேர் ஒரு பக்கம் 3 பேர் நிறுத்த 2 பேர் மாறி மாறி போயிட்டே இருப்போம் கிராமங்களுக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வரையில ஊழியத்தை நிக்க முடியுது. ஆகவே ஆண்டவரும் பாருங்க 2 பேரா அனுப்புறாரு. அனுப்பிட்டு ஊழியத்துக்கு அனுப்பிட்டு அவங்க எல்லாம் வராங்க. வந்த உடனே இயேசுவை பார்க்கறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 17 எடுத்து வாசிக்கலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே, பிசாசுகளை கீழ்ப்படி. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது. நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுதுங்களா? ஓடுதா? உங்ககிட்ட வந்துருதா? நம்ம விட்டு ஓடுதா இல்லை நம்ம கிட்ட வருதா? நம்ம ஜெபம் பண்ணா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க பெரிய பெரிய பரிசுத்தமான அவசியமே இல்லை. அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தால் போதும். அல்லேலூயா. ஆகவே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நாங்க போறோம் ஜெபம் பண்ண, பேய் ஓடுதுங்க ஐயா. வெரி குட் பா, வெரி குட் பா, ரொம்ப நல்ல சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மாத்தி சொல்றாரு. என்ன மாத்தி சொல்றாரு? பிசாசுகள் வாசிங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருப்பதற்காக. அப்ப தேவ பிள்ளையே, நமக்கு என்ன வேல்யூ இருக்கு இந்த உலகத்தில் பாத்தீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஒரு பிசாசை துரத்தி இயேசுவின் நாமத்தில் சுகம் அளிக்கும் பொழுது சுகத்தை கொடுக்கிற அவர் தான். நம்ம அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய நாமங்கள் எங்க எழுதப்படுதுங்க? பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிருது. ஹல்லேலூயா. இதுதான் ரகசியமே பிரியமானவர்களே. இதை நீங்க செஞ்சு பாருங்க. நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்படும். அதுக்கப்புறம் சொல்றாரு 18ஆம் வசனத்துல, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழ கண்டேன். நீங்க போகும்போது சாத்தான் எப்படி விழுவான்? மின்னலை போல கீழே விழுவான். இதுதான் அத்தாரிட்டி. பிசாசை பார்த்து பயந்து ஓடுறதில்லை. நீங்கள் நாளை நிற்கும் போது இயேசுவின் நாமத்தில் அதை கீழே விழுந்தாக வேண்டும். ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. 19ஆம் வசனத்துல என்ன அத்தாரிட்டி பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை, I will give authority over serpents and scorpions. Nothing will harm you. தேவ ஜனமே, தேவன் நமக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறார். சத்துரு வல்லமைகள் அது மின்னலை போல கீழே விழ கண்டேன். உங்களை கொண்டு, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Maybe we are ordinary people. ஜனங்கள் மத்தியிலே நீங்களும் நானும் ஒருவேளை பரியாசத்துக்குரிய மக்களாக இருக்கலாம். நம்மை அலட்சியம் பண்ணலாம். அவர்கள் தரை குறைவாய் கூட பார்க்கலாம். பயப்பட வேண்டாம். பரலோகத்தின் அதிகாரத்தை உங்க கையில, என் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டவும் முடியும், கட்டவும் முடியும். It's a heavenly authority is given to us graciously. கிருபையாய் தேவன் இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு விசுவாசி கையில கொடுத்திருக்கிறார். டேவிட் பிரைனார்ட் என்ற ஒரு மிஷனரி செவிந்தியர் மத்தியில சவுத் ஆப்பிரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு காட்டுவாசி மக்கள், முரட்டதனமான மக்கள். அவங்க கிட்ட போய் ஊழியத்துக்கு போறாரு. அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சின்ன ஒரு குடிசையில் தான் இருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனால் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஒரு நாள் ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த காட்டுவாசி மக்கள் அந்த குடிசைக்கு வந்து ஜன்னல்ல எட்டி பார்க்கறாங்க. டேவிட் பிரைனார்ட் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் ஜெபம். என்னடா இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உள்ள பார்த்தா அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கட்டுவிரியன், பயங்கரமான வெனமஸ் ஸ்னேக். அது வந்து கரெக்டா பெரிய பாம்பு அவர் பின்னால நிற்கிறது, அப்படியே கழுத்து பக்கமா. அடுத்த நிமிஷம் அவங்க பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க. இன்னும் சில நிமிடத்தில் இந்த டேவிட் பிரைன் அவ்வளவுதான், இவர் வந்த ஒரு பிணமா தான் ஊருக்கு போவாரு அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில வேடிக்கை பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியும் நல்லா இந்த ஊர் பாம்பு அப்படிப்பட்ட அந்த காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு பாம்பு. டேவிட் பிரைன் ஜெபத்தை விடவே இல்லை. அவருக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் அவர் சுற்றில இருக்கிறார் அக்கினி மதிலாய். சாத்தான் மின்னலை போல விழுந்தவன்
டேவிட் முழங்காலுக்கு அவன் எம்மாத்திரம், நீ முழங்கால் போட்டா சாத்தான் மின்னல போல என்ன செய்வான், கீழே விழுவான். இந்த ரகசியம் நமக்கு தெரியாதனால ஜபம் தானே, அது அப்புறம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுங்க, ஜபத்தை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம். டோன்ட் போஸ்ட்போன் டு ப்ரே. ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்ண வேண்டாம், காலத்தை தாமதிக்க வேண்டாம். எப்போ ஜெபம் ஆண்டு ஏவுறார் உடனே பண்ணு, எப்போ ஏவுறார் வேதத்தை வாசிக்க உடனே செய்ய. அது பார்த்துட்டு இது வரலான்னு அவ்வளவுதான், நீ திரும்பி வரவும் மாட்ட, ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா சாத்தான் நல்லா தெரியும் வேற ஏதாவது உள்ள கொண்டு வரும். ஆகவே இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு என்ன செஞ்சது, கீழே தலையை போட்டு வேகமாக வெளியே போயிடுச்சான். வெளியே போய் ஜன்னல் வழியே போய் காட்டுக்குள்ள போயிடுச்சு. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இது, இந்நேரம் இந்த ஆள் மறிச்சிருப்பான்னு பார்த்தோம். இது அவருடைய புஸ்தகத்தில் வாசித்தேன். அருமையாளர்களே, தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன இல்லை, குறி சொல்லுங்கள். இன்னைக்கு மந்திரத்துக்கும் குறி சொல்றதுக்கும் பயப்படுறாங்க. அதை கேட்டு மக்கள் எனக்கு ஏதாவது வச்சுட்டு போனா. போன வாரம் ஒரு சிஸ்டர் ஒரு சபையில சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்க, பிரதர் எழுந்த உடனே எங்க வீட்டு முன்னால இந்த எலுமிச்சம்பழம் மந்திரம் பண்ணின்னு செய்யறான், வாசப்படி இருக்கு பிரதர், டெய்லி பாக்குறோம். இந்த அம்மா என்ன செஞ்சு நல்லா ஜெபிக்கிறாம்மா. அந்த அந்த லெமனை கையில் எடுத்துட்டு, ஏன்பா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சின்ன தெருவது, நீங்கள் இந்த எலுமிச்சம் போகிறத முழுசாக கிட்ட கொடுத்துட்டீங்களா, நான் ஏதோ எலுமிச்சை சாதமாவது பண்ணுவேன். இந்த அம்மா சத்தமாக சொல்லுது, எவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க. அவன் வாயை பொத்திட்டு இருக்கிறான், பார்க்குறான், என்னடா இந்த அம்மா. அப்போ அவங்கள என்ன பண்ணுது அது. அருமையார்களே, யாக்கோபு விரோதமான மந்திரம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. பிகாஸ் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. நீ கட்ட முடியும், கட்டவிழ்க்க முடியும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். ஃபாதர் பாட்டதான், கட்டப்பட்ட இந்திய மக்கள் கட்டவிழ்க்கப்படணும். ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. பாருங்கள், யாத்திராகமத்தில் மோசே யோவான் யாருக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பார்வோனுக்கு முன்னாடி. பார்வோன் வந்து சிறந்த ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் கிங். அவன் அந்த காலத்தில் எகிப்து முக்கியமான ஒரு தேசம். அதுக்கு பார்வோன் வந்து ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு ராஜாவுக்கு முன்னால இந்த ஆரோனும் மோசேவும் போய் நிற்கிறாங்க. அவங்க போய் பேசுறாங்க, எங்கள் ஜனங்களை போக விடு, லெட் மை பீப்புள் கோ. அவன் என்ன சொல்றான், அது எப்படி நான் விட முடியும், நீங்க தானே எல்லாத்தையும் செய்யணுங்க, நீங்கள் அடிமைகள் அல்லவா. அப்போ மோசேக்கு ஆண்டு ஏற்கனவே சொன்னாரு, கையில் இருக்க கோல் என்ன செய்ய, கீழே போடு. என்னவும் மாறிடுச்சு, பாம்பாய் மாறிவிட்டது. உடனே ராஜா கூப்பிடுறான், அவங்க மெஜிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிடுறான், மந்திரவாதி. எப்பா அவன் என்னமோ ஒரு மந்திரம் பண்றான், நீயும் பண்ணியா, அதுக்கு தான் அவனுக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறேன், அவனுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துருக்க, ஓவட்டை எல்லாம் கொடுத்து வாழ்ந்துருக்கேன், சீக்கிரம் பண்ணுங்க. அவன் என்ன செய்யற, ஒரு கோலை போடுறான். அதுவும் என்ன ஆயிடுச்சு, சரி மாறிச்சா இல்லையா, மாறுச்சு. ரெண்டாவது மோசே பார்க்கிறாரு, தண்ணியை கொண்டு போய் தரையில் ஊத்து, நதிக்கு தண்ணி ஊத்துனோன்னு தண்ணி என்ன ஆயிடுச்சு, ரத்தமாய் மாறிவிட்டது. பார்வோன் கூப்பிடுறான், மந்திரவாதி, எப்பா நீங்க பண்ணுங்கப்பா. அவன் பண்றான் பாரு, அவனும் செய்யறான், நடக்குது. மோசே பார்க்கிற, என்ன ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்கேன் தம்பி, பயப்படாது, இன்னும் பெரிய காரியங்களை காண்பாய், இன்னும் பெரிய காரியங்களை பார்ப்பாய், நீ அதை செய்வாய். மூன்றாவது மோசே தவளைகளை வர வைக்கிறான். அப்போ அவனும் செய்யறான், தவளைகளை வந்துருச்சு. அதோட கதை முடியுது. அவங்க செஞ்ச அற்புதம் எத்தனை, 3 தான். அதுக்கப்புறம் பாருங்க, மோசே சொல்றாரு, இந்த தூசியில உன் கோல் என்ன செய்யும், புனிதில் அடி அப்படிங்கிறாரு. எகிப்து முழுவதும் என்ன வந்தது, பேன்களாய் மேய்து. பேன்கள் உங்களுக்கு தெரியும், பேன்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பேரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்னென்னவோ மருந்து வந்திருக்கு இப்போ, அதை போடு, இது போடு, டேண்ட்ரஃப் அப்படிங்கிறாங்க, அந்த போடு, அது இது. பேன் வந்து ரியல் பேனு ஊரெல்லாம் மேயுது, ஜென்ஸுக்கு மேயுது, குழந்தைகளுக்கு மேயுது, எல்லாருக்கும். ஒன்று தாங்க முடியல, மந்திரவாதி ட்ரை பண்ணான், முடிஞ்சதா, முடியல. அவளை தாங்க. பிசாசுக்கு வந்து வல்லமை உண்டு, அதிகாரம் கிடையாது. Devil has power but not authority. அத்தாரிட்டி யார் கையில் இருக்கு தெரியுமா, உங்க கையில தாங்க. நீ எது வேண்டுமானாலும் கட்டலாம். தேவன் நம்ம இடத்துல அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து, கடைசியில மந்திரவாதி சொல்றான், பார்வோனை பார்த்து, இது தேவனுடைய விரல், this is the finger of God.
பார்வோன் அந்த மோசேக்கு முன்னால அவங்களால எதிர்த்து நிற்க முடியவில்லைங்க. ஆகவே பிரியமானவர்களே, தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம் பரலோகத்தின் திறவுகோலை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். கடைசி நாட்களில் தேவன் நம்மை தேடி மக்கள் வருவார்கள். நீங்க ஜெபிங்க சிஸ்டர். திருவண்ணாமலை பக்கத்துல தீர்த்தமலைன்னு ஒரு இருக்கும். அங்க ஒரு பாஸ்டர் ஊழி செஞ்சுட்டு இருந்தாரு. அங்கே ஒரு அம்மா விசுவாசி ஆயிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மந்திரவாதி, வர யாரையுமே ஊழியம் செய்ய விட மாட்டான். அப்படிப்பட்ட வீட்டில இருந்து அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு ரகசியமா போகுது. ஆனா பயங்கர உபத்திரம். அதான் உன் சத்துருக்களை வீட்டில் என்ன செய்ய, உன் குடும்பத்தாரு சத்துருன்ற மாதிரி அவன் சத்துருவாய் மாறிட்டான். அப்போ இவன் இந்த அம்மாவை விடுறதே இல்லை, சர்ச்சுக்கு போக விடுறது இல்லை. அவங்கள மாத்திரம் இல்லை, ஊரே ஜனங்களையும் தடுத்து நிறுத்துறான். இவங்க ரொம்ப சின்சியரா ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவும் ஜோம் பண்ணுது. ஒரு நாள் வந்தது, நடந்த சம்பவம். திடீர்னு சொல்லி அலற ஆரம்பித்தான் அந்த மந்திரவாதி. யாரோ என்ன அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. வைஃப் போட்டு பார்த்து கத்துறான், யாருமா என்ன அடிக்கிறது? அவங்க பார்க்கறாங்க, யாருமே உன்னை அடிக்கல, ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? ஐயோ என்ன அடிக்கிறாங்க, பயமா இருக்கு, தூக்கம் வரல, அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம். இவர் போட்ட மந்திரம் அவர் தலையில உட்கார்ந்துருச்சு. வேற என்ன செய்ய முடியும்? அந்த அம்மாவை தொடல, ஊருக்கே போக, ஊர் ஜனங்களை போக விட மாட்டேங்கிறான். அங்க என்ன பண்ணாங்க, அம்மா நீ ஜோம் பண்ணு, நீ ஜோம் பண்ணு, ஏசப்பாட்டு ஜோம் பண்ணு, இல்லை எனக்கு பண்ணு. அவன் என்ன பண்ண, பாஸ்டர் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா சபையில் உட்காந்து ஜோம் பண்றாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அந்த பிசாசு அவனை விட்டு ஓடிடுச்சு, சவாரி விட்டு ஓடுது. ஏன்னா அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. ஏன் அவன் ஃபாதர் பாடினாரு, வளர்ந்துதான் பாடுறாரு. அந்த பிசாசு ஓடின உடனே மனம் மாறி ஞானசம் எடுத்து அதே சபைக்கு விசுவாசியம் மாறி நடந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உன் கையில என் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வரணும், ஜெபித்து அனுப்புங்க. ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது சொல்லாதீங்க, அப்படி சொல்லவே கூடாது. உன்னால முடிஞ்சது ஜெபம் பண்ணு, இயேசுவின் நாமத்தை சொல்லு. அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவன், அருமையான தேவ ஜனமே, அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்கள் கடலில் போய் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 28ல மெலித்தா என்ற ஒரு தீவுல போய் சிக்கிறாங்க. புயல் அடிக்குது 14 நாள், பகலும் தெரியல இரவும் தெரியல, வெளிச்சம் இல்ல, சாப்பாடு இல்ல, பயங்கர புயல்ல சிக்கி அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. 276 பேர் இந்த கப்பல்ல போறாங்க, கூட பவுலும் போறாரு. ஒரு தேவ மனுஷன் இருக்கிற இடத்துல என்ன பாதுகாப்பு தெரியுங்களா? உங்க தெருவை நீங்க இருக்கிறதுனால அந்த தெருவே பாதுகாக்கப்படுது. நம்புறீங்களா? ஒரு யோசேப்பு நிமித்தம் பார்வோன் வீட்டை ஆசீர்வதித்தாருங்க. அல்லேலூயா. அப்ப அதிகாரம் நம்ம கையில இருக்கு. ஆக பவுல் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணதுனால 276 பேர் உயிரும் காப்பாற்றப்பட்டது ஒரு பவுல். இப்போ அந்த மெலித்தா தீவில போறாங்க, பயங்கர குளிர். அங்க போய் தப்பிச்சு உள்ள போன உடனே அத என்ன செய்யறாங்க, இப்போ கூட நீங்க டெல்லியில போனா பார்க்கலாம், நார்த் இந்தியாவில் அங்கங்க என்ன செய்வாங்க அந்த குளிர் காலத்துல, ஏன்னா 0 டிகிரி மைனஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன செய்ய, அங்கங்க நெருப்பு மூட்டுவாங்க. நான் எல்லாம் அங்க கொஞ்ச நாள் இருந்தப்போ யாராவது நெருப்பு மூட்டுனா போய் கொஞ்சம் கையை என்ன செய்வாங்க, அப்படி கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறது. ஏன்னா வேற வழியில் அவ்வளோ குளிரும். ஆகவே அனல் மூட்டி கொஞ்சம் குளிர் காயலான்னு பார்த்தா பவுல் ஒரு விறகு தூக்கி போடுறாரா, அவர் கையில் என்ன வந்துருச்சு, ஒரு விரியன், ஒரு பாய்சனஸ் ஸ்னேக். அது அந்த விரியன் கையை பிடிச்சிருச்சு. அப்ப யோசிக்கிறாங்க, இவன் ரொம்ப சபிக்கப்பட்ட ஆளுப்பா, இவ்வளோ கப்பல்ல இவ்வளோ புயல்ல சிக்கி தப்பி வந்தா கூட பழியானது இவனை விடல. அவன் இன்னும் ஒரு சில நிமிஷம் தான் இவன் வீக்கம் கண்டு சாவான் என்று தீவு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. பவுல் என்ன செஞ்சாரு, போ அப்படி தூக்கி உதறி போட்டு அவர் பேசாம உட்கார்ந்துருக்காரு. உடனே பாக்குறேன், என்னடா அந்த ஆளுக்கு இந்த பாம்பு கடிச்சு சும்மா இருக்கானு. பவுல் ரொம்ப ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டு உட்கார்ந்துருக்கிறான். உடனே அவர்கள் வேறு சிந்தையை மாறி இவன் தேவன் என்றார்கள். அல்லேலூயா. உங்களை என்னை பார்த்து மக்கள் சொல்லப்பா இவங்க தெய்வ பிறவிப்பா, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, இவங்க ஜெபம் பண்ணா எல்லாமே நடக்கும். அவன் வேறு சிந்தையை மாறி இவன் தேவனா இருப்பாரோ? அதுதான் பரலோகத்தின் திறவுகோல். அதிகாரம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். எப்போ சிலுவையில, எப்போ சிலுவைக்கு போனாரோ ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டார்.
சிலுவையில் அறைந்து விட்டார், காலால மிதித்து விட்டார். இயேசு என்ன செஞ்சாருங்க? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க காலின் கீழ் நசுக்கி போடுவார், அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அருமையானவர்களே, நம்ம ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறதில்லை. ஜெபித்து பாருங்க, உன் குடும்பத்தில் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார். நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் முழங்காலுக்கு சாத்தான் பயப்படுறான், வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். இது நான் பெற்ற ஒரு அனுபவம். அநேக பரிசுத்தவான்கள் செய்த அநேக அனுபவங்களை குறித்து நான் சொல்கின்றேன். பாருங்க, தெபோரால் காலத்துல தெபோரால் ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு அம்மா, ஒரு சகோதரி. இந்த தெபோரால் எழும்புகிற வரைக்கும் இஸ்ரவேல் கிராமங்கள் எப்படி இருந்தது? பாழாய் கிடந்தது. நீங்கள் எழும்புகிற வரைக்கும் வீடு பாழாதான் இருக்கும். நீங்க எழும்பி பாருங்க, அதுதான் ஜெபம் சொல்றேன். எழுப்பினால் உங்கள் குடும்பங்கள், கிராமங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது. பாருங்க, ஒரு ஆண்டவர் இந்த ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த தெபோரால் யுத்தத்திற்கு போறாங்க. பாராக்கென்ற உயிரம் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? நீ என்னிடத்துல வராமல் நான் தனியா போக மாட்டேன். தெபோரால பார்த்து சொல்றாரு பாராக், நீங்க வரணும் கூட. சரி, ஓகே, ஆனா ஒண்ணு சொல்றேன் பாரு, இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறது நீ கிடையாது. இந்த யுத்தத்துல உனக்கு பேர் உனக்கு கிடையாது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. ஓகே, கிளம்பிட்டாங்க. பாருங்க, சிசரா என்ற மனிதன், கானானிய சேனாதிபதி, 900 இருப்பு ரதங்களோடு வரான். 900 chariots, iron chariots, இருப்பு ரதத்தோடு வருகின்றான். அந்த காலத்துல அந்த பீரங்கி மாதிரி இப்ப இருக்கிறது போல. ஆகவே அங்கு வரும்பொழுது என்ன வேதம் சொல்வது? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு பாருங்க. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் சிசராவோடு யுத்தம் செய்துதான். வானத்திலிருந்து அப்படி என்றால் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், வானத்தில் என்ன யுத்தம் உண்டாயிற்று. 12:7 பாருங்கள், மீகாவேலோடு சாத்தான் யுத்தம் பண்ண வரான். எபேசியர் 6:12 வானத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவியோடு நமக்கு போராட்டம் உண்டுங்க, ஆனா ஜெயிக்கிறதுக்கு அதிகாரமும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. பரலோகத்தின் அதிகாரத்தை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தா தெரியுங்களா? யாகேல் என்ற ஒரு கூடாரவாசி. யாகேல் அம்மாட்ட ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. யாகேல், உன்னை தேடி சிசரா வரப்பான எதிரி, அவனை நீ தான் முடிக்கணும். யாகேல் வீட்டுக்கு வரான், தண்ணி கேட்கிறான். தண்ணிக்கு பதிலாக பாலை கொடுக்குது அந்த அம்மா. ஐயா, தண்ணியா? பாலையே குடிங்க, வெண்ணையை கொடுக்குற, எல்லாம் சாப்பிட்டு இவர் அயர்ந்து தூங்குறாரு. அந்த யாகேல் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கையில ஒரு சுத்தியில் ஆணி எடுத்து என்ன செஞ்சாங்க? அவனை அங்கேயே முடிச்சிட்டாங்க. முடிந்து போயிட்டு. அப்போ ஜெயம் யார் மூலமா வந்தது? யாகேல். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாகேல். அருமையான தேவ ஜனமே, ஒரு அத்தாரிட்டி தேவன் கொடுக்கிறார். அந்த வல்லமையை தேவன் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம எதுவுமே இல்லாத போல நம்ம இருக்கிறோம். எதுவும் நடக்கல பிரதர், எங்க வீட்டில் அப்படியே தான் இருக்கு, வறுமை அப்படிதான் இருக்கு, வியாதி அப்படிதான் இருக்கு, எங்க வீட்டுக்காரர் திருந்தல, என் பையன் திருந்தல, இப்படியே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தா அதிகாரத்தை நம்ம என்ன செய்யறோம்? சபைக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? வேதத்தை தியானித்து என்ன நம்ம செய்யறோம்? அதிகாரம் கையிலே தேசத்தை ஆளுவோம். அருமையானவர்களே, தேவன் ஏதோ சும்மா கதையா சொல்லவில்லை. இது நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப். உங்க வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வு இதுதான். ஆகிய உலகத்தில் இருக்கிற பிசாசை விட நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் கட்டவும் கட்டவிழ்க்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எலியா பாருங்க, பாடுள்ள மனுஷன். எலியா ஆகாவுக்கு முன்னாடி, ஆகாப் என்ற மோசமான ஒரு ராஜா, அவனுக்கு மனைவியை அவனை விட மோசமானவன். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு முன்னால் எலியா சொல்றாரு, ஒரு சவால் விடுறாரு பாருங்க. என்னுடைய வார்த்தையை அல்லாமல், என் வாக்கின்படி அல்லாமல் இந்த வருஷங்களே பனியே கிடையாது, மழையும் பெய்யாது இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. பயங்கர கோபம் ஆகாபுக்கு. என்னடா நீ பேசுற?
ஆமா, என்னுடைய வாக்கின்படி அல்லாமல் நான் சொன்னாதாயா பெய்யும் மழை. இது யாராவது விசுவாசி நம்ம சொல்றோமா? நான் ஜெபம் பண்ணாதான் மழை பெய்யும், நான் ஜெபம் பண்ணா மழை நிற்கும். எலியாவின் தேவன் என்றுக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க, அவன் வார்த்தை அங்கீகரிக்கின்றார். பரலோகத்தின் திறவுகோல் அதிகாரத்தை கொடுக்கிறார். 3 வருஷம் பஞ்சம், பயங்கர பஞ்சம். எலியாவை அற்புதமாய் போஷிக்கிறார். உலகம் முழுசும் பஞ்சமா இருந்தாலும் உங்க வீட்டில் குறை இருக்காதம்மா. உங்க வீட்டில் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. நான் கற்றுக்கொண்ட பாடம், ஊழியத்தை ஆரம்பிக்க விசுவாச ஊழியம் பியூர். எனக்கு எங்கே எந்த விதமான ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டும் கிடையாது. தனி மனிதனாய் நின்றேன். ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றுமே கிடையாது, வாடகை வீடு. ஒவ்வொரு நாளும் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஃபினான்ஷியலா. ஆனால் தேவன் போக போக எனக்கு கற்றுக் கொடுத்தார் சில பாடத்தை. மகனே, உன்னை அழைத்தது நான், உன்னை போஷிப்பேன், பராமரிப்பேன், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அழகா நடத்துறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் 26 வருஷம் ஆயிடுச்சு 3 நேரம் ஊழியத்துக்கு வந்து. So beautifully God is guiding me, leading me. அது எல்லா பொறுப்பு அவர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. ஆகவே தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். எலியாவை சாதாரண விதை வச்சு போஷிக்கிறார். பாருங்க, எங்க எலியா போனாரோ அந்த வீட்டில் எப்பவுமே ஆசீர்வாதம். ஊரெல்லாம் பஞ்சம், பட்டினி, சாவு. ஆனா எலியா போன வீட்டில் அந்த அம்மாவுக்கு, அவங்க குடும்பம் எல்லாருக்கும் நிறைவான சாப்பாடு இருந்தது. அதுதான் தேவனுடைய அதிகாரம். இப்ப அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஊக்கமா ஜெபம் பண்றார். யாக்கோபு எழுதுறாரு. 1 ராஜாக்கள் சம்பவத்தை யாக்கோபு நிருபத்தில் எழுதப்படுகிறது. வேதத்தை தேடி வாசிங்கள், ஜோடு இல்லாம இருக்காதான், அது வாசிங்களுக்கு தான் புரியும். ஆகவே இங்க என்ன சொல்றார் யாக்கோபு? இந்த எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலிஜா was a man just like we are. நம்மை போல பாடுள்ள மனுஷன். கருத்தாக ஜபிக்கிறாள். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபித்தால் காரியம் நடக்குங்க. ஆகவே ஜபத்தை குறித்து வேதாகமத்தில் ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். பாருங்கள், யோசுவா பேசுறான், மோசே பேசுறான், எலியா பேசுகிறார். தேவன் செவி கொடுக்கிறார். ஆண்ட்ரூ முரே என்ற ஒரு தேவ மனுஷன் எழுதுகிறாரு, விசுவாசிகள் ஜபத்தை வைத்து தேவன் உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார் என்று எழுதுகிறார். இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துறார் யாருடைய ஜபத்தினாலே? விசுவாசிகள். உங்க ஜபம், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையே, உங்க ஐடியா உங்களுக்கு தெரியலையே. ஒரு கம்பெனிக்கு போனா ஐடியா போட்டு போறோம், இவங்க என்ன அப்படின்னு அடையாளத்துக்கு. ஆனால் தேவன் நம்ம அடையாளப்படுத்துறாரு. என்ன இது? ஜெபிக்கிற விசுவாசிகள் கூட்டம். இவங்க ஜபத்தை கேட்டு தேவன் உலகத்தை கரெக்ட் பண்றாராம், கரெக்ஷன் பண்றாராம். அப்படி என்றால் அதை தான் ஆண்ட்ரூ முரே எழுதுகின்றார். ரெட் ஆலன் பாத் என்ற தேவ மனுஷன், பெரிய புக் அது. அவர் என்ன எழுதுகின்றார்? ஜபம் என்பது குழந்தை போல ஒரு மழை சொல்லல்ல. ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அது கொடுங்க, சாக்லேட் கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க. அப்படி கிடையாது. ஜபம் என்பது ஒரு மழை பேச்சல்ல, அது ஒரு யுத்தம் என்று ஆலன் ரெட் பாத் சொல்கின்றார். இட்ஸ் a battlefield. We are not in the playground, we are in the battleground. புரியுதா நான் சொல்றது? பிளே கிரவுண்ட்ல நாம இல்ல, விளையாட்டு மைதானத்தில் இல்ல. எங்க இருக்கிறோம்? யுத்த களத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சபையை தேவன் அனுபவிச்சிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இஎம் பவுன்ஸ், அவர் நிறைய புக்கள், இஎம் பவுன்ஸ், ஜபமற்ற மனிதனாலே தேவனுக்கு ஒரு பயனும் இல்லை என்று எழுதுகிறார். ஜபமே இல்லாத ஆளால கடவுளுக்கு ஒரு யூஸும் இல்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டங்களுக்கும் அவருடைய தீர்மானங்களுக்கும் அவங்க இடையூறாக இருக்கிறாங்க, ட்ரபிள்சமா இருக்காங்களாம். ஜெபிக்காத ஒரு ஆள் இருந்தா தேவ திட்டங்கள் நிறைவேறாதுன்னு சொல்றாரு இஎம் பவுன்ஸ். இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு ஜெபம் என்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், பயன்படுத்தணும். ஜெபம் வர எல்லா வரத்திலும் மேலான வரம் என்று ஜான் கெல்வின் சொல்கிறார். கிறிஸ்துவினால் ஆளப்பட்டு ஜெபிக்கிறவர்கள், ஜெப வரம் பெற்றவர்கள் எல்லா வரத்தை விட விசேஷமான வரம். ஆகவே தேவன் ஜெபத்தை வச்சுதான் ஒழுங்குபடுத்துறார் உலகத்தையே. அப்ப நம்ம ஜெபித்தா இந்தியாவில்
எல்லா காரியமும் சரியா வரும். இப்ப ஜெபிக்கிற காலம் ஆகும். இன்னும் ஏப்ரல் மாதத்துல ஒரு பெரிய எலெக்ஷன் வரப்போகுது, பொது தேர்தல். விசுவாசிகள் பாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தால் ஒழுங்குபடுத்துவார், ஒழுங்கியெல்லாம் மாறிடும், எல்லாத்தையும் தேவன் சரிப்படுத்துவார். அது ஜெப அபிஷேகம் நமக்கு தேவை. அருமையான தேவ ஜனமே, இதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அடுத்த குறிப்பாக மூன்றாவது குறிப்பு வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்துல 7-8 தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்கிறார், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைக்கு செயல்படுத்துறாராம். பாருங்க, பேதுரு சிறை இருக்கும் போது சபை என்ன செய்யுது? ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. சபை எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஆராதனைக்கு மாத்திரமல்ல, ஒரு விசேஷ ஜெபம் என்றால் இவ்வளவு பேர் வரணும். அப்பதான் இந்தியாவில் எழுப்புதல் வரும், அல்லாமல் வராது. ஆக ஜெபிக்கிற மக்கள் எழும்ப வேண்டும். ஆக சபை ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. சங்கிலிகள் அறுபடுகிறது, இருப்பு கதவுகள் திறக்கிறது. பேதுரு அப்படியே சொப்பனம் காண்றது போல, ஏதோ தரிசனம் பார்க்கறது போல வெளியே வந்துட்டாரு. ஜெயில விட்டு வெளியே வந்துட்டாரு. அவங்க பெரிய இரும்பு கேட்டு, அயன் கேட்டு, அது தானாக திறவுண்டுதான். ஏனென்றால் அங்க ஒரு கூட்டம் மக்கள் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. மரியாள் வீட்டுல மார்க்குன்னு சொல்லுவோம், யோவானுடைய அம்மா. அங்க நான் தாயார் வீட்டுல அங்க என்ன நடக்குது? ஜெபம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் கூடி ஜெபம் பண்றாங்க வீட்டுல. அந்த ஜெபத்தினாலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் ஜெபித்தால் தேசத்தில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். எங்கேயோ ஒரு மிஷனரிக்கா ஜெபம் பண்ணலாம், எங்கேயோ வடைஞ்சால் ஊழியருக்கா ஜெபம் பண்ணலாம். ஆக நாமளே ஊழியத்துக்கு போகலாம், சபை வளர்ச்சிக்கா ஜெபம் பண்ணலாம், ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். நமக்குள்ளே அநேக பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் தான். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அதிசயங்களை தானாய் செய்வார். நேற்று நான் சொல்லும் பொழுது பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அற்புதங்கள் தானாக நடக்கும். அருமையான தேவ ஜனமே, சாவியை நம்ம கையில கொடுத்திருக்கிறார், திறவுகோலை நம் கையில கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்துவதே நம்முடைய கையில தான் இருக்கிறது. ஆக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிக்கிறார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அங்க நடக்கிற சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். சங்கிலிகள் அறுபட்டு விழுகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, அங்கே கதவுகள்லாம் திரண்டது, திரவண்டு போனது, அற்புதங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, அங்க ஜெயிலர் பார்க்கிறான், என்ன நடக்குதுன்னு தெரியல அவனுக்கு. உடனே பட்டயத்தை எடுத்து தன்னை கொன்று கொள்ள பார்க்கிறான், சூசைட் பண்ண ஓடுறான். எப்பாப்பா உனக்கு ஒன்றும் செஞ்சிடாத, நாங்க இங்கேதான், நான் அங்கேயும் வெளியே போல, இங்கேதான் இருக்கோம். அன்னைக்கு ராத்திரியிலே அவன் கூட்டு போய் வீட்டில் ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சு பேப்டிசமே எடுத்துட்டான். யாரு? ஜெயிலர். என்ன அற்புதம் நடக்குது ஐயா! இதெல்லாம் சபையில் நடக்க வேண்டும் என்று தேவன் இந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம எதுவுமே பெறாத மாதிரி உட்கார்ந்துருந்தா நம்ம வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தேவ பிள்ளையை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த கிருபையை கொடுக்கிறார். எல்லாரும் வரங்களை பெற்றிருக்கிறோம், வரங்கள் இல்லாதவர்கள் இல்லை, எல்லாருக்கும் தேவ கிருபை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தின் நுகம் என்ன செய்யுமா? முறிந்து போகும். அபிஷேகம் பெற்றவர் கையில தான் இந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆகவே தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் நமக்குள் வரும்போது தேவன் கட்டுகளை உடைத்து அற்புதங்களை தேவன் செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உனக்குள்ளே இருக்கிற உன் இயேசு என்றும் பெரியவர். உனக்குள் இருக்கிறார் அம்மா. அவர் வரணும், இவர் வரணும், இவருக்கு லெட்டர் எழுதி போடு, எல்லாம் நிறுத்துங்க. இன்னைக்கு அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். நாம என்ன செய்யணும்? நம்ம முழங்கால மொடிக்கு பாரு, சாத்தான் ஓடுவோன்னு ஓடுவோம். ஒரு சாதாரண பெண்ணு ஜெபம் பண்றாங்க, புருஷன் விடுதலை பெற்றார். கூட ஜெபம் பண்றது ஒரு சப்போர்ட் இருக்க வேண்டிய, ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற மக்களை கூட்டுங்க. சும்மா வாய் பேசலாம் கூடாதீங்க, ஊர் கதை பேசலாம் வீட்டில் வேண்டாம். அம்மாமாருக்கு சம்டைம் என்ன பண்ணுவாங்க, 3ஆவது வீட்டில் அக்கா எங்க தங்கச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் இப்படி இவர் இப்படி, இதெல்லாம் வேண்டாம். இந்த காலத்தில் ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் கூடுங்க வீட்டில். அம்மா புதன்கிழமை நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, யாதிக்காக ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த வருஷம் தேவன் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். நம்ம ஜெபத்தை கேட்டு சபையில இந்த தெருவில் எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம வாங்காதவ போல
பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட பேதுரு, மறுதலிச்ச பேதுரு, இயேசுவை தெரியாது அப்படின்ட்டான். அவனை கொண்டு தேவன் என்ன செஞ்சார் தெரியுங்களா? இயேசுவா எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு அம்மா கேக்குது, இவன் அவரோடு இருந்தவன் தான். யாரும்மா சொல்ற? அந்த மாதிரி யாராவது இருந்திருக்கீங்க? நான் இல்லைம்மா. 3 தரம் என்ன பண்றான்? இயேசு மறுதலிக்கிறான். ஆண்டவர் பார்த்து 3 தரம் மறுதலிச்சு இல்லையா? ஆண்டவனை பார்த்து 3 தரம் கேட்கிறாரு, பேதுருவே, சீமோனின் குமாரனாகிய பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாவற்றிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எத்தனை முறை கேட்டாருங்க? 3 முறை மறுதலிச்சான். 3 முறை கேட்கிறாரு. கடவுள் பாருங்க, கரெக்டா கால்குலேட் பண்ணி செய்யறாரு. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவுரையா? உடஞ்சிட்டான் மனுஷன். தேவ சமூகத்தில் நம்ம முழங்கால் உடைச்சிடுறாரு ஆண்டவன். தேசத்தை கண்ணுமலை எடுத்தும் போது சமுதாயத்தை கண்ணுமலை இருக்கும் உடைச்சி எடுக்கிறார் நம்மளை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தம்பி, மனுஷனே, சகோதரனே, நீ சும்மா எப்படி இருக்க முடியும்? அழிகிறார்களே ஆத்துமாக்கள், அழிகின்ற ஆத்துமாக்கள் ஏராளமாக இருக்கிறார்களே. பாருங்க, இந்த பேதுருவை தான் தேவன் பயன்படுத்துறார். He was ordinary man, uneducated, illiterate people. அவங்க எல்லாம் தரக்குறைவா இருந்தவர்கள், மீனவர்கள். அவங்க அப்படி ஒண்ணு சொசைட்டில பெரிய ஆளு கிடையாது. படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அதான் அபிஷேகம். அபிஷேகன்றது படிப்பு வச்சு அல்ல, பட்டத்தை வச்சு அல்ல. தேவன் உன்னோடு இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் பெருசுங்க. செயின்ட் லூக் சர்ச், மேத்யூ சர்ச், நிறைய சர்ச் இருக்கு சென்னையில். 4000க்கு மேல இருக்கு சபை. நம்ம சபை பேர் என்ன? நம்மோடு, இயேசு என்னோடு. நம்ம சபை என்னது? இயேசு நம்மோடு, ஜீசஸ் வித் அஸ். அப்படின்னா எவ்வளோ அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். மற்ற சபையை விட நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார் ஆண்டவன். பாருங்க, இந்த பேதுரு என்ன செய்யறாரு? ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு போறாங்க, பேதுரு யோவானும். அங்க உட்கார்ந்து அலங்கார வாசல அலங்கோலமாய் பாதர் பாடுவார். இந்த பாட்டு அழகான பாட்டு. அங்க உட்கார்ந்து இருக்கிறான், பிச்சை கேட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப பேதுரு யோவானும் பார்க்கறாங்க, இவர் என்ன அவனுக்கு பிரச்சனை? அங்க உட்கார்றான், டெய்லி பிச்சை கேட்பான். பேதுரு பார்த்து யோவானு பார்த்து ஏதாவது போடுங்கப்பா. பாருங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்து பாருங்க. அந்த அபிஷேகத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா. நீ எதிர்பார்க்கிற காசு என்கிட்ட கிடையாது. ஆனா நான் பெரிய பணக்காரன் தான். என்கிட்ட காசு இல்லை, நான் பணக்கார வீட்டு பிள்ளை. ஏசப்பா கூட இருக்கும்போது உன்னை விட ரிச்சஸ்ட் பர்சன் யாரும் கிடையாது. யூ ஆர் த ரிச்சஸ்ட் when Jesus with us. இயேசு நம்மோடு தான். நம்ம விட ஐஸ்வர்யவான் எவனும் கிடையாது. நான் தட்டிவனா சொல்றேன், எனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி கொடுக்கிற தேவன். நான் அவருக்கு கிள்ளி தான் கொடுக்கிறேன், அவர் அள்ளி கொடுக்கிறாருங்க, வாங்க முடியல. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். இப்ப பாருங்க, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா. ஆனா இனிமேல் இந்த பிச்சை எடுக்க கூடாது. இனிமேல் நீ எப்படி என்ன செய்யணும்? பிச்சை எடுக்காத மாதிரி ஒரு வேலையை நாங்க செய்ய போறோம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படிங்கிறார். அவன் துள்ளி குதிச்சு ஆடி பாடி ஆலயத்துக்குள் முதல் முறை போறான். ஃபர்ஸ்ட் டைம். சப்பானி கால்களும் பலப்பட்டது. பிரியமானவர்களை, தேவன் அந்த அபிஷேகத்தை பேதுரு கையில கொடுக்கிறாரு. அதனாலதான் முன்னாடியே வாசித்தோம், பரலோகத்தின் திறவுகோலை ஓட்ட கொடுக்கிற பேதுருவே, நீ பூமியில எதை கட்டுகிறாயோ பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கும். It will be bound in heaven. நீ பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது அங்கே, அதுதான் அந்த அதிகாரம். அபிஷேகத்தின் நுகம் முறிக்கும் என்றால் அதுதான் அபிஷேகம். அருமையான தேவ ஜனமே, இதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அழைப்பின் தேவன் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே பயன்படுத்த நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை தேவன் நம் மத்தியில் செய்வார். கடைசியாக இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். உன்னுடைய அடையாளம் என்ன? நீ யார்? கிறிஸ்துவுக்குள்ளே உன்னுடைய பொசிஷன் என்ன? இதெல்லாம் நம்ம நிதானித்து, ஆண்டவரே, எனக்கு நீ இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, இன்று முதல் நான் பயன்படுத்துவேன். அதற்கு பெரிய ஒரு அஸ்திபாரமாக இருப்பத ஜெபம். ஜெபிக்கிற மனிதன் ஜெயிக்கிற மனிதன். ஜெபிக்கிற மனிதனை வைத்து தேவன் சொசைட்டியை மாற்றுவார். ஒரு ஜான் நாக்ஸ், ஒரே ஒரு மனிதன், ஸ்காட்லாந்து தேசத்தில் குயின் மேரி, மோசமான ஒரு குயின், யாருக்குமே பயப்படாத ஒரு பெண், ஸ்காட்லாந்து தேசத்தில் இந்த ஜான் நாக்ஸ் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவன் ஜெபிக்கிற மனுஷன்,
ஜபத்தோடு ஒன்றிணைந்தவர். அவர் என்ன செய்வாராம், ஸ்காட்லாந்து படத்தை தரையில வரைஞ்சிட்டு அங்க முழங்கால் போட்டு அந்த அந்த மேப்புக்குள்ள முழங்கால் போட்டு என்ன ஜெபம் பண்ணுவாரா, லார்ட் கிவ் மீ ஸ்காட்லாந்து டு மீ. ஆண்டவரே ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும், ஆர் எல்ஸ் ஐ வில் டை அப்படின்னாராம். அப்படி இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்துக்கொள்ளும். இப்படி யார் ஜெபம் பண்ண முடியும்? இந்தியாவை தாரும், இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் யாரும் ஜெபம் பண்ண மாட்டோம். அப்பா இந்தியாவுக்காக ஜெபம் பண்ற பிரதர், அதுக்காக நான் உயிரை எடுக்க முடியுமா? ஸ்காட்லாந்து அவர் ஜெபம் பண்ணாரு, உயிர் எடுக்கலையே. ஆண்டவருக்கு தெரியும் ஜான் நாக்ஸ் பாரம் என்னன்னு தெரியும். ஆகவே அந்த பாரத்தை பார்க்கிறாரு. கடைசியில் என்ன அறிக்கை விட்டாங்க தெரியுமா? குயின் மேரி, இது சரித்திரம் கதை அல்ல. அவங்க சொன்னாங்க, நான் எவனுக்கும் யாருக்கும் பயப்படாத ஒரு பெண். ஆனால் இந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்ட அவன் முழங்காலுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னாங்களாம். எழுதி வச்சாங்களாம். எதுக்கு பயப்படுறாங்க? நீ முழங்கால் போட்டா சாத்தான் நினைவான். நீ முழங்கால் போடணும். ஆக முழங்கால் போடலன்னா போடாமே வச்சிருவான் சாத்தான். ஏதாவது பிஸியாக்கி விட்டுருவான் ஒன்று. ஆகவே ஃபைன் டைம் ஃபார் ப்ரேயர். அதுக்காக ஒரு நேரத்தை கண்டுபிடிங்க. நேரத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்க. நேரத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நேரம் அது என்ன செய்யாது, அது கண்ட்ரோல் பண்ண நம்ம தான் நேரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆகவே நம்ம கையில் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. யூ மஸ்ட் ஃபைண்ட் அ டைம். அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுற நேரம் வை, ஒரு இடத்த பிடி. எங்கேயுமே இடம் இல்லையா? இங்கே வாங்க ஜெபம் பண்ணுறது என்ன தடம்? இங்கே வந்து ஜெபம் பண்ணுவோமே. சின்ன வீடாக இருக்கு பிறகு ஜெபம் பண்ண முடியாது. வீட்டுக்கார தொல்லை, பையன் தொல்லை, மக தொல்லை, அக்கம் பக்கம் தொல்லை. இங்கே வந்து ஜெபம் பண்ணு. ஒரு நேரத்தை குறிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ரெகுலர் பிரேயர், கான்ஸ்டன்ட் பிரேயர், பெரிய விக்டரி, பெரிய ஜெயத்தை தேவன் கொடுப்பார். ஆகவே ஜான் நாக்ஸை கொண்டு ஸ்காட்லாந்து பற்றி எரிந்தது. இந்தியாவை பற்றி எறினா உங்க ஜெபந்தான். நம்முடைய விசுவாசிகள் ஜெபத்தை கேட்டு தேவன் உலகத்தை ஒழுங்குபடுத்துகிறார். தேவ மனிதன் எழுதுகின்றார். கடைசியாக ஒரு அதிகாரத்தை சொல்லி முடிக்க போகிறேன். பரிசுத்த பந்தி இருக்குது. ஆகவே எல்லாம் ஆயத்தப்படுவோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் சமூகத்தில் வரும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கும் 10,000களுக்கும் தேவன் நம்மை பயன்படுத்துவார். நம்ம யாரும் வேஸ்டா இருக்க போறதே கிடையாது. நீ எங்க படிக்கிறிய, எந்த கல்லூரி, எந்த ஆபீஸோ தேவன் பயன்படுத்துவார். ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருக்கலாம், வீட்டில் அக்கம் பக்கத்தில் வரவங்களுக்கு நீ பயன்படுத்தப்படுவாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, மத்திய 28:18 வாசிக்கலாம். முடிக்க போறேன். மத்திய 28:18. வானத்திலும் பூமியிலும் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் போய் கொடுங்கள். பிரியமானவர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாய் உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம பாடணும் இல்லையா, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு உள்ள வருவோம்.